தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மல்லிகை பூவிற்கு உரிய விலை கிடைக்காததால் அதனை தென்பெண்ணை ஆற்றில் விவசாயிகள் கொட்டி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மல்லிகைப்பூ விளைச்சலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், திம்மாபுரம், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகைப்பூ அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இங்கு விளையக்கூடிய மல்லிகை பூக்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் பெரும்பாலான பகுதிகளில் நிறைவடைந்ததால் மல்லிகை பூக்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ ரூபாய் 1000 முதல் 1500 வரை விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 1 கிலோ ரூபாய் 100 முதல் 300 வரை மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னே வெயில் தாக்க முடியாமல் வெயில் கிளைமேட் ஜாஸ்தி ஆனதுனால என்னாச்சு, 4 நாளைக்கு முன்னே வந்துடுச்சு பூ. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு இதில் ஒரு வரலட்சுமி நோம்புக்கு தான் ரேட் ஜாஸ்தியாக போகும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே பூ வந்ததுனால என்னாச்சு, எங்களுக்கு ஃபுல் லாஸ். ஃபேக்ட்ரிக்காரனும் பூ வேணான்றான். காலையில் 3:30 மணிலேருந்து மணி ஒரு 8 மணி வரையும் 200 ரூபா 250 ரூபா பூ விற்றுட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு மேலே என்னாச்சு 100, 80, 60, 2 கிலோ 40 ரூபா அந்த மாதிரி வந்துடுச்சு. சாயந்தர டைமில் மறுபடியும் அங்கே விற்க முடியாமல் மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு இங்கே அனுப்பி விட்டாங்க. சென்ட் ஃபேக்ட்ரிக்கு. ஃபேக்ட்ரிக்காரன் என்ன பண்ணால், எங்களுக்கு இவ்வளோ தான் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 டன்னுலேருந்து ஒரு 7-8 டன் வரையும் பார்த்தீங்கன்னா திமாருத்து ஆற்றுலையும் காவிரிப்பண்ணு பிரிட்ஜ் மேலே ஆற்றுலையும் மற்றும் அந்த ஏரி நம்ம ஏரியிலே எடுத்துன்னு போயிட்டு மல்லிப்பூவெல்லாம் கொட்டி விட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் விவசாயத்தில். எங்களுக்கு பார்த்து உங்களால் முடிஞ்சதே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிகப்படியான விளைச்சல், தேவை குறைவு உள்ளிட்ட காரணங்களால் மல்லிகை பூவின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. வாசனை திரவிய தொழிற்சாலைகளுக்கு அதிகப்படியான பூக்களை கொண்டு சென்றால் திருப்பி அனுப்பிவிடுவதாகவும் இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குமுறும் விவசாயிகள் வேறு வழியின்றி தென்பெண்ணை ஆற்றின் கரையோரமும் ஏரிகளிலும் சாலைகளிலும் மல்லிகை பூவை கொட்டி செல்கின்றனர். நஷ்டத்தை சமாளிக்க தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசிற்கு மல்லிகை பூ விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மாசமா பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த கிளைமேட் காரணமாக 2 நாள் முன்னாடி வந்துருச்சு. மார்க்கெட்லையும் விற்க முடியல, சென்ட் கம்பெனிலையும் எடுக்க முடியல. இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு ஒரு சென்ட் கம்பெனி அமைச்சு பேசிக் முறையில் ஒரு அடிப்படையான ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கினா எல்லா விவசாயம் நல்ல முறையாக்குவோம். எங்களுக்கு உடனடியாக அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து சென்ட் கம்பெனி கட்டி கொடுக்கும்படி ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறோம். 5 டன்னு மேலே கீழே கொட்டியிருக்கோம். நேற்று மட்டும் நான் மட்டும் 5 டன்னு கொட்டியிருக்கேன். சென்ட் பேக்கு போதிய விலை இல்லை, அவங்க எடுக்கவும் இல்லை. அதனால காரணத்தினால கீழே கொட்டிட்டோம். அதனால விவசாயி நிறைய பாதிப்பு. அதனால எங்களுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா வேணும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.